பிளாக் கட்சியுடைய மாவட்ட குழு சார்பாக தேசிய செயலாளர் மரியாதைக்குரிய சுரேஷ் அவருடைய ஆணைக்கிணங்கவும், மாநில பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய கர்ணன் அவருடைய ஆணைக்கிணங்கவும் இன்றைக்கு விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களை சந்தித்து ஒரு புகார் மனு அளிக்க வந்திருக்கிறோம். அந்த புகார் மனு என்பது நேற்றைய தினம் நெல்லை ஜங்ஷனில் வைத்து செந்தில் மல்லன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் தன்னை சமூக ஆர்வலர் என்று சொல்லிக்கொண்டு அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தேசிய தலைவர்களை அவமரியாதாக, அதாவது நேதாஜி அவர்களையும் பசுமன் தேவர் அவர்களையும் உண்மைக்கு புறம்பாகவும் மக்கள் மத்தியிலே ஒரு கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடும் அவர் ஆர்ப்பாட்டம் பேசியிருக்கிறார். அவர் நடத்திய ஆர்ப்பாட்டம் என்பது ஜாதிய படுகொலைகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம் என்று சொல்லிவிட்டு இந்த நாட்டிற்காகவும் இந்த நாட்டு சுதந்திரத்திற்காகவும் அதிகமாக பாடுபட்ட தேசிய தலைவர் நேதாஜி அவர்களையும் பசுமன் தேவர் அவர்களையும் அவமானமாக பேச வேண்டும் என்ற ஒரு சுய விளம்பரத்திற்காக அவர் நமது தேசிய தலைவர் நேதாஜி அவர்களையும் பசுமன் தேவர்களையும் அவமானப்படுத்தும் வகையிலே பேசியிருக்கிறார். அதன் அடிப்படையிலே இன்றைக்கு விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நமது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களை சந்தித்து மனு அளித்திருக்கிறோம். அவரை உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுத்து கைது செய்ய வேண்டும். அவருடைய அமைப்பு தேவேந்திர வேளாளர் அமைப்பை உடனடியாக தடை செய்ய வேண்டும். அவர் தொடர்ந்து தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போகின்ற அளவிலே தொடர்ந்து உட்குளத்து மக்களை மிகவும் அசிங்கமாகவும் கேவலமாகவும் மிரட்டும் தோணியிலும் பேசி வருகிறார். அவரை தமிழக அரசாங்கம் அவருடைய அமைப்பையும் அவரையும் உடனடியாக கைது செய்து அவர் அடைவத்தை தடை செய்ய வேண்டும் என்று இந்த மனுவிலே கேட்டிருக்கிறோம். அத்தோடு இந்த நாட்டு விடுதலைக்காக அவர் வரலாறு தெரியாமல் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார். நேதாஜி அவர்கள் ஏதோ வெள்ளை ஏகாதிபத்தியத்திற்கு பயந்து கொண்டு வெளிநாட்டிற்கு தப்பி சென்றார் என்ற அடிப்படையிலே அவர் பேசியிருக்கிறார். அது மிகவும் தவறானது. நேதாஜி அவர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியே போகும்போது ஜெர்மனிலே முசோலினி, ஹிட்லர் போன்ற மிகப்பெரிய தலைவர்களை சந்தித்து இந்திய தேசிய இராணுவம் என்ற அமைப்பை உருவாக்கி அந்த இராணுவத்திற்காக தன்னுடைய ஆறுயிரையும் ஈர்ந்து வெளிநாட்டில் இருந்து சிங்கப்பூரிலே தேசிய ஒரு அரசாங்கத்தை நிறுவி அங்கு இருந்து இந்திய அரசாங்கத்தை நடுங்குகின்ற வகையிலே செயல்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் நேதாஜி அவர்கள் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய நிறுவனராக இருந்து வருகிறார். அத்தோடு அந்த இந்திய தேசிய இராணுவத்திற்காக முழு பலத்தையும் தன்னுடைய சொந்த முயற்சியால் ஏற்பாடு செய்து அந்த நமது பசுமன் தேவர் அவர்கள் இங்கே இருந்து மறவர்குடி மக்களையும் அனைத்து சமுதாய மக்களையும் இங்கே திரட்டி அங்கே அந்த நேதாஜி ஆரம்பித்த படையிலே இணைத்து வெள்ளை ஏகாதிபத்தியத்தை நடுங்குகின்ற வகையிலே இங்கே செயல்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் தேவர் அவர்கள் இந்திய அளவிலே தென்னிந்தியாவிலே வாய்ப்பூட்டு சட்டம், இந்திய சுதந்திரத்திற்காக வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்ட ஒரே தலைவர் பசுமன் தேவர் அவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அவர் செந்தில் மல்லன் என்பவர் இதையெல்லாம் மறந்துவிட்டு வரலாற்றை திருப்பி செய்கின்ற வகையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உலக அளவிலே பசுமன் தேவர் அவர்களுக்கு அந்தமானிலே சிலை வைக்கப்பட்டுள்ளது, கல்கத்தாவிலே சிலை வைக்கப்பட்டுள்ளது, கேரளாவிலே சிலை வைக்கப்பட்டுள்ளது. பெரிய நகரமாக கருதக்கூடிய மும்பையிலே ஒரு பெரிய மாநகராட்சி சாலைக்கே பசுமன் முத்துராமலிங்கத்தேவருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது என்றால் பசுமன் தேவருடைய வரலாறு தெரியாமல் இப்படிப்பட்ட பேச்சுக்களை பேசக்கூடிய ஒரு சிலர் தங்களுடைய பேச்சுக்களை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி நிறுத்திக் கொள்ளாவிட்டால் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் அவளுக்கு தக்க பாடம் புகட்டும் என்று இந்த இடத்திலே அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய நிர்வாகிகளோடு சேர்ந்து நானும் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி பேசிய திரு மல்லர் அவர்களை கடுமையாக ஃபார்வர்ட் பிளாக் கட்சி கண்டிக்கிறது. அவரை விரைவில் கைது செய்து நடவடிக்கை எடுக்காவிட்டால் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி மாவட்டம் முழுவதும் தர்ணா போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் தொடர்ந்து நடத்தும் என்பதை இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஜெய் ஹிந்த்.